கர்த்தரும் இரட்சகருமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. வலதுபுறமாயாவது இடதுபுறமாயாவது சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த சத்தம் நம் காதுகளில் தொனிக்கிறதா? அப்படி இந்த சத்தம் நம் காதுகளில் தொனிக்குமானால் நாம் அவருக்கு கீழாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். நான் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் இப்படி ஒரு எச்சரிப்பின் சத்தம், இப்படி ஒரு ஆலோசனையின் வார்த்தை என் காதுகளில் தொனிக்கவில்லை என்றால் நான் அவரை விட்டு தள்ளி நிற்கிறேன் அல்லது மறைந்திருக்கிறேன் என்ற அர்த்தம். இந்த நாளிலே நம்மை நாமே நிதானிப்போம். சிலர் சொல்லுவார்கள், ஒரு காலத்தில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே ஆண்டவர் என்னை உணர்த்துவார், கொஞ்சம் ட்ராக் மாறினாலுமே ஆண்டவர் என்கிட்ட பேசுவார், என்னை எச்சரிப்பார். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை என்று சொல்லுவார்கள். ஏன், நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த 2 தருணங்களும் நிச்சயமாய் கடந்து வந்திருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. தேவனோடு தேவனுக்கு கீழாய் அவருக்கு சமீபமாய் காணப்படும் போது இந்த அனுபவம் உண்டாகும். அதற்கு மேல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். கூப்பிடும்போது உடனே மறு உத்தரவு, கண்கள் அவரை காண்கிறது. இந்த அனுபவம் எதை காண்பிக்கிறது தெரியுமா? அவருக்கு சமீபமாய், அவருக்கு நெருக்கமாய், அவரோடு கூட இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை காணப்படும் போது, நமக்கு நியமித்த பாதையிலே நாம் செல்லும் போது நம்முடைய மாம்சம் பலவீனமானது. எனவே நம்மையும் அறியாமல் சில நேரங்களிலே வலதுபுறமாயாவது இடதுபுறமாயாவது சாய வாய்ப்பு உண்டு. அப்படி சாயும் போதே சத்தம் தொனிக்குமா, வழி இதுவே, இதிலே நடவுங்கள். காரணம், எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பாரமானையாவும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள். பாரமும் பாவங்களும் நம்மை சுற்றி தான் நெருங்கி நிற்கிறது. அது ஏதாவது ஒரு வகையிலே நம்மை சாய்த்து நம்மை வழிமாற பண்ண முயற்சிக்கிறது. இது பிசாசினுடைய தந்திரம். அப்போ இவைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல் அல்லது இடம் கொடுக்காமல் நேர்வழியாய் செல்ல நமக்கு என்ன தேவைன்னா சத்தம் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை. வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற சத்தம் நமக்கு நிச்சயமாய் தேவை. அப்படிப்பட்ட சத்தம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்க வேண்டும். அந்த அனுபவத்தில் நாம் தொடர வேண்டுமானால் தேவனை விட்டு தூரம் போகிற எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் இடம் கொடாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். தகப்பன் வீட்டிலே இளையகுமாரன் இருக்கும் வரைக்கும் அவன் இஷ்டம் போல வாழ முடியவில்லை. எனவே அவன் என்ன செய்கிறான்? தகப்பனுடைய கண்டிப்பு இல்லாத இடத்துக்கு போகிறான். அங்க போய் அவன் இஷ்டம் போல வாழலாம், கேட்பதற்கு யாரும் இல்லை. அந்த வாழ்க்கையை அவன் தெரிந்து கொண்டு போனான். அதன் பிறகு அவன் குறைவுபட துவங்கி ஒன்றும் இல்லாத நிலையிலே தகுதி முழுவதையும் இழந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் மூத்த குமாரன் சொல்லுகிறான், என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். பார்த்தீங்களா? கொஞ்சம் ட்ராக் மாறுதுன்னு தெரிஞ்சாலே தகப்பன் கண்டிக்க ஆரம்பிக்கிறார். தேவனோடு நெருங்கி இருக்க பழகுவோம், தேவனோடு சேர்ந்திருக்க பழகுவோம். அந்த அனுபவம் நம்மை நேர்வழியாய் நடத்தும். வழி இதுவே என்கிற சத்தம் நம் ஒவ்வொருவருடைய காதுகளிலும் தொனிப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, வலதுபுறமாயாவது இடதுபுறமாயாவது சாயும் போது வழி இதுவே என்கிற சத்தம் எங்கள் காதுகளில் தொனிப்பதாக. நாங்கள் இன்னும் உமக்கு நெருக்கமாய் எங்கள் ஓட்டத்தை தொடர கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.